வணக்கம் நண்பர்களே. உங்கள் பணமுத்து பகுதி 2 அயலக்கணரி மாற்று ஊடக மையம் இணைந்து நடத்தும் 11ஆம் ஆண்டு இறுதி ஆண்டு இறுதி விழா. இதில் பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கான விருதுகள், இதில் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து பகுதிகளிலும் கலந்துக்கிறாங்க. மற்றும் சிறந்த படத்துக்கான இயக்குநர்களுக்கு விருது வழங்குவதும் நடைபெறுகிறது. காணலாம் வாங்க. உங்களுடைய பொருட்களை எல்லாம் சிறிது விரைவாக எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் மற்ற அனைவரும் தங்களுடைய இருக்கையிலே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த இது படங்களை விமர்சனம் பண்ணுவதற்கான ஒரு மேடை அல்ல, படங்களை பாராட்டுவதற்கான மேடை என்கிற அடிப்படையிலே இந்த அமர்விற்கு அணி சேர்ப்பதற்காக, இந்த அமர்வை பாராட்டி கலைஞர்களுக்கு விருது கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கிறதுக்கு மரியாதைக்குரிய மிக தயாரிப்பாளர்கள் இருப்பதனால்தான் மிகச்சிறந்த படைப்பாளிகள் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு சமூக படைப்புகளையும் இந்த சமூகம் எதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று தொழுவங்களில் இருப்பவர்கள் கூட கோபுரத்தை விட உயரமானவர்கள் என சொன்ன தோழர் மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாமன்னன் என்கிற படத்தை தந்த மாமன்னனை இதோ நமது மேடைக்கு. அடுத்தபடியாக கூழாங்கல் வறண்ட மண்ணின் தாகம் பேசிய மரியாதைக்குரிய வினோத்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாம் பிறந்த மண் ராமநாதபுரம் மண்ணிலே தண்ணீரை தேடி அடைந்த சமூகத்தினுடைய கொடூர அவலங்களை கூட இவ்வளவு பெரிய அழகிய படைப்பாக சொல்ல முடியும் என சொன்ன வினோத்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து மாவீரன் என்கிற படத்தின் வழியாக குடிசை மாற்று வாரியத்தை கேலி சித்திரத்திற்குள்ளே வைத்துக் கொண்டு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பிய மடோனா அஸ்வின் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். சித்தா சமூகத்தில் இருக்கக்கூடிய அரும்புகள், அடையளிக்கப்பட்ட அரும்புகளுக்காக பார்க்கிறோம். அதே போல தலைக்கூதல் என்கிற கிராமத்தினுடைய சொப்பனத்தை நமக்கெல்லாம் மிகவும் ஆத்மார்த்தமாக தந்த இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அதே போல காதல் திகோர் என்கிற மம்முட்டியும் அதே நேரத்தில் ஜோதிகா அவர்களும் நடித்து எந்த மக்கள் பேசப்பட வேண்டுமோ, யாருடைய பாலியல் சார்ந்த ஒரு படையல் சொல்லப்பட வேண்டுமோ அதை கர்காரா என்ற ஒரு அற்புதமான படம். அந்த படம் முதல் அஞ்சல் வழி மூதாய் காட்டிய ஒரு அற்புதமான படமாய் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருண் காஸ்ட்ரோ ராம் அருண் காஸ்ட்ரோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து 4 பெண்களினுடைய யதார்த்தமான ஒரு விஷயத்தை, அவர்கள் படும் பாட்டினை நவீன படையலினுடைய அதிகாரமாய் தந்த யஸ்வந்த் கிஷோர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்திற்கு அணி சேர்க்கும் வகையிலே வருமான வரித்துறையினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மேடைக்கு இந்த படத்தை எழுதி இயக்கிய இயக்குநர்களோடு நம்முடைய இதற்கு திரைகட்டி வழிநடத்த மரியாதைக்குரிய அருட்தந்தை ஜஸ்டின் பிரபு, காட்சி தகவலினுடைய தலைவர் முனைவர் வித்யா, காட்சி தகவலினுடைய ஒருங்கிணைப்பாளர், மாற்று ஊடக மன்றத்துடைய ஈரோடு சந்திரன், கோவை ஆனந்த், திருநெல்வேலி ஆனந்தராஜ், தூத்துக்குடி காசிராஜன், கலை இலக்கிய பிரிவின் யாதேஷ், தினேஷ் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த படம், இந்த ஒவ்வொரு படமும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படங்கள். இந்த படம் மிகவும் அவர்களை, நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குநர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, முதலாவதாக இந்த படத்திற்கான விருதை 45,000க்கு மேற்பட்ட கலைஞர்களுடைய அரவணைப்பிலே நன்றாக கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். அவை பன்றி தொழுவங்கள் அல்ல, பகுதியில் ஒரு மாபெரும் கலைஞர்கள் எல்லாம் நமக்கு முன்னால் அறிமுகம் செய்த ஒரு மாபெரும் கலைஞர் மாரி செல்வராஜ். நாட்டுப்புற கலையான அற்புதமான கலைகளை தன் படத்தின் ஊடாக நம்மை கௌரவப்படுத்துகிற மாரி செல்வராஜ். அடுத்து கூழாங்கல் என்கிற திரைப்படம் மக்களினுடைய அபிலாஷைகளை, தாகத்தை
மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கக்கூடிய வினோத் ராஜ் அவர்களை இப்பொழுது கலைப்புலி எஸ் தானு அவர்கள் கௌரவிக்கிறார். நன்றாக கைதட்டலாம். சித்திரத்தின் வழியாக வெளிப்படுத்துகிற ஒரு கலைஞனுடைய வாழ்க்கையை சொன்ன மாவீரன் படத்தினுடைய இயக்குனர் மடோனா அஸ்வின் அவர்கள் இங்கே கௌரவிக்கப்படுத்தப்படுகிறார். எல்லாத்தையும் கௌரவம் செய்பவர் மரியாதைக்குரிய கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அவர் வந்து கொண்டிருக்கிறார். சித்தா என்கிற படத்திலே அற்புதமான ஒரு படத்தை இயக்கிய இயக்குனருக்கு பதிலாக வருகை தந்திருக்கக்கூடிய நடிகர் பாலாஜி அவர்கள் இப்பொழுது மரியாதைக்குரிய கலைப்புலி எஸ் தானு அவர்களால் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்து தலைக்கூதல் என்கிற அற்புதமான ஒரு படம். ஒரு என்ன நம்ம ஊர்ல தலைக்கு தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க, அது என்ன வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு அழகியலோடு பதிவு செய்து அவலங்கள் வறுமையினுடைய எச்சங்கள் என்று சொல்லாமல் வறுமை நமக்கு அனுபவங்கள் என்று சொன்ன ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணனுடைய தலைக்கூதல் இப்பொழுது நம்முடைய கலைப்புலி எஸ் தானு அவர்களால் பாராட்டப்படுகிறது. ஒரு டைம் நல்ல பிரச்சனை. இந்த கண்ணகி சிலம்பை உடைத்தவள் அல்ல, சிந்திக்க வைத்தவள். ஒவ்வொரு ஆண்மகனுக்குள்ளும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிபாலனங்களை பந்தி இவர்களை போன்ற படைப்பாளிகள் உயரும் போதுதான் நம்முடைய வாழ்வியல் யதார்த்தங்கள் இந்த சமூகத்திற்கு அடையாளமாக மாற்றப்படும். இனிய நாளில் என் நகமாலும் தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் உள்ளிட்ட விருதினை பெற்றிருக்கக்கூடிய அத்துணை சிறப்பாளர்களே, திருச்சிற்பிகளே, அதே போல காட்சி தகவலியல் துறையில் பெறுகிற எல்லோரும் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கான நினைவு பரிசினை வழங்க வாழ்த்து. அதே போல சிலம்பம் கலையின் வழியாக லயோலா கலை இலக்கிய பிரிவின் மாணவர்களாக இருந்து கொண்டு சிலம்பத்தை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது யாதேஷ் மற்றும் தினேஷ் இருவரையும் கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய நன்றாக கைதட்டி மேடையில் இருக்கும் 3 படம் எடுத்திருக்கேன். இந்த 3 படத்துக்குமே இந்த மேடையில் அவார்டு வாங்கியிருக்கேன். பெரிய பெருமாள், கர்ணன், மாமன்னன் இந்த 3 படத்துக்குமே வீதி விருது விழாவில் எனக்கு விருது கொடுத்துருக்காங்க. இப்போ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம், சரியான படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த வீதி விருது விழா குழுவிற்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய இயக்குநர்கள் நிச்சயமாக வந்து அவங்களுக்குள்ளாவே அவங்க மனசுக்குள்ளாவே ஒரு ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது எல்லாமே. நிச்சயமாக எளிய மக்களுக்காக அல்லது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எடுக்கிற படங்களை ஆதரிப்பதற்கும் அதை கொண்டாடுவதற்கும் நிச்சயமாக மக்கள் இருக்கிறாங்கங்கிற நம்பிக்கையில் தான்
கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கை கங்கை கருங்குயில் குழுவினர் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
கலைக்குழுவினுடைய நேரம் நிறைவு பெற்றுவிட்டது. நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த கலை போட்டியிலே கலந்து கொண்ட அனைத்து கலைக்குழுவினருக்கும் இந்த கட்டமத்தானே